அடுத்தது பெரியோர்களுக்கான கவிதை போட்டி. அடுத்து பெரியோர்களுக்கான கவிதை போட்டி. கவிதை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் அப்படியே படிக்கிறேன். இந்த பக்கம் லெஃப்டில் வந்துடுங்க. கவிதை போட்டி, அதாவது 18+ பெரியோர்களுக்கான கவிதை போட்டியில் வெற்றி பெற்றோர் ராஜேஸ்வரி முதல் பரிசு தருமபுரி. கை தட்டுங்க. ராஜேஸ்வரி முதல் பரிசு தருமபுரி. வீரராகவன் 2ஆம் பரிசு திருச்சி. வீரராகவன் முதல் பரிசு ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி கவிதை போட்டி. கவிதை போட்டியில் முதல் பரிசு பெறுபவர் ராஜேஸ்வரி தருமபுரி. கவிதை போட்டியில் 2ஆம் பரிசு பெறுபவர் வீரராகவன் திருச்சி. கவிதை போட்டியில் 3ஆம் பரிசு பெறுபவர் போனா. ராஜேஸ்வரி அந்த அவர் கூப்பிடுவார். 3ஆம் பரிசு பெறுவர் போனா ஆஸ்திரேலியா. அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து கலந்துக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கான பரிசுகளை இப்போ கையில் கொடுக்க முடியாது. நம்ம ஒரு சின்ன அறிவிப்பு, இப்போ பெரியவங்களுக்கு வாங்கின வீரராகவன் ராஜேஸ்வரி எல்லாமே நம்ம கேமராமேன் ராஜ் சாரை பாருங்க. உங்களுக்கு அவர் ஒரு ப்ரைஸ் கொடுப்பாரு, மறக்காம அவரை போய் பாருங்க. சார் மேடையில் வச்சே கொடுக்க சொல்லலாமே சார். சார் எம்ஜிகே சார். சார் அடுத்த போட்டி. அடுத்த போட்டி பாட்டு போட்டி. பாட்டு போட்டியில் முதல் பரிசு பெற்றவர் ரெங்கராஜன் தென்காசி. யார் வரல? ரெங்கராஜன் தென்காசி. அவருக்கு பதிலாக நம்ம நீங்களே வாங்க. தென்காசி வரல. இல்லை அவருக்கு அதுதான் சொன்னேன். ரெங்கராஜன் சார்பாக யுவராஜன் இந்த பரிசை பெற்றுக்கொள்வார். 2ஆம் பரிசு ஹெனோ சீதா தென்காசி. வந்துட்டாங்க. ஹெனோ சீதா தென்காசி. ஹெனோ சீதா தென்காசி 2ஆம் பரிசு பெறுவர் பாட்டு போட்டியில். இன்னைக்கு காலையில் கூட பாடினாங்க, மேடையில் பாடி அசத்துனாங்க. மூன்றாம் பரிசு பெறுபவர் பாக்யலட்சுமி தென்காசி. அடுத்தது கோலப்போட்டிக்கான பரிசுகள். பெரியோர்களுக்கான கோலப்போட்டிக்கான பரிசுகள் திருமதி கௌதமி திருக்கோயிலூர். திருமதி கௌதமி திருக்கோயிலூர். நித்யாலட்சுமி கும்பகோணம் 2ஆம் பரிசு. கோலப்போட்டியில் 2ஆம் பரிசு நித்யாலட்சுமி கும்பகோணம். கோலப்போட்டியில் 3ஆம் பரிசு திருமதி செல்வி கிருத்திகா நெய்வேலி. வாலண்டியர்ஸ் யாராவது இருந்தால் மேலே ஒரு 4 தண்ணி பாட்டில் வேணும், கீழிருந்து எடுத்துட்டு வாங்க. நித்யாலட்சுமி 2ஆம் பரிசு. எந்த போட்டி? நித்யாலட்சுமி 2ஆம் பரிசு கோலப்போட்டி. கோலப்போட்டி ஃபர்ஸ்ட்டும் 3ம் அல்ல. வாலண்டியர்ஸ் யாராவது இருக்கீங்களா? கீழே தண்ணி பாட்டில் மட்டும் மேலே வரணும். அடுத்தது பங்கேற்றவர்களுக்கான ஒரு கிஃப்ட் பேக் இருக்குது. இங்கே பேர் படிக்கிறேன், வரிசையில் எல்லாருமே வந்து வாங்கிக்கலாம். ஃபேமிலியோடு வந்து வாங்கிக்கலாம். இப்போ குழந்தைங்க மட்டும் வாங்கினாங்க. இப்போ வந்து பங்கேற்றோருக்கான அந்த சிறப்பு பரிசு கிஃப்ட்டு. ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கெல்லாம் பேக். கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் லக்கிட்டா அடிச்சிருக்காரு. இரண்டாவது திரு ராம்குமார். அடுத்தது நித்யாலட்சுமி.
சண்முகப்பிரியன் வாங்க. ஆடிக்கார் சண்முகப்பிரியன். தேவி, மஞ்சுளா தேவி, தனியா அனுப்பிச்சுடுறதா? விஜயலட்சுமி, சிவகாமி, நித்யானந்தி, நித்யானந்தி வந்துட்டீங்களா? இந்த பரிசு வாங்குறதுக்கு குழந்தைகள் துணைவர்கள் யாரோட வேணாலும் வரலாம். மணிகண்டன், திரு இளங்கோ அவர்கள், கொடுங்க அப்படியே. சுப்புலட்சுமி, பாண்டீஸ்வரி, சிவயாழினி, ஸ்ரீகாந்தன், அடுத்தது 60 பிளஸ். அழகரசனா? ஓகே. ராமகளஞ்சியம், குருவம்மாள்,
விஸ்வநாதன், ரகுகுல திலக ரவிஜி.
சாப்பாட்டு டீமு எல்லாம் நம்ம ஆளுகளாக தான் இருக்காங்க. நம்மளா என்ன சிறப்புரை நம்மளே பண்ணிக்கிறது அதான் தெரியல. என்ன சிறப்புரை பண்ணுறதுன்னு தெரியல. இருந்தாலும் தமிழ் விழாவை பொறுத்த வரைக்கும் சிறப்பானது, நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது, அதெல்லாம் அப்புறம் வெளியில் பேசுகிறது அது இருக்கட்டும். அது பேசுகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு ஃபங்க்ஷன் நடத்தல இப்போ இது மாதிரி நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கோம் இல்லையா, அந்த ஒன்று சேர்ந்துருக்கக்கூடிய அந்த நேரம் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னா அது பிரிஞ்சு போகும்போது தான் தெரியும். ஏன்னா
நம்ம கொடுமுடி சதீஷ் தான் என்ன பண்ணுவார், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார்னா அதுக்கு அங்கிட்டு ஒரு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் போவார். அது வரைக்கும் ஒரு 10 வாட்டி என்கிட்ட சொல்லிடுவார், நான் போயிட்டு வரேன், நான் போயிட்டு வரேன், நான் போயிட்டு என்னென்னா அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் முடிஞ்சு வச்சு அப்படிம்பார். அது மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஊனா முடிஞ்சிடும். அப்போது நம்ம வந்து சிறப்புரை அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமும் நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். அதே மாதிரி ஜோதிட மீட்டிங்கில் பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போது ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தை தொடவே இல்லை. ஆனால் ஜோதிடம் இல்லாத கூட்டம் தான் நம்மளுக்கு அவ்வளோ கூட்டம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாடு பூரா ஜோசியர்கள் பூரா சிறப்பு ஜோதிட மாநாடு நடக்கும், ஆய்வரங்கம் நடக்கும். ஏன்னா நம்மளே ஆய்வரங்கம் நடத்துகிறோம். இந்த மாதிரி ஏதாவது நடக்குமே தவிர, அல்லது மாதாந்திர சிறப்பு கூட்டம், மாநாடு இப்படியெல்லாம் நடக்குமே தவிர, தமிழுக்குன்னு நம்ம தனியாக எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு டீம் எடுத்துகிட்டு போன மாதிரி எனக்கு தெரியலை. நம்ம வந்து அதில் கொஞ்சம் தனிப்பட்டு நிற்கிறோம் இல்லையா? இதில் ஒரு போட்டி வந்து நம்மளோட இன்னும் சண்டை கிண்டை போட்டு பெரிய அளவில் சண்டை போட்டுங்கிறத விட நமக்கு போட்டியாக யாராவது ஒரு டீம் வந்தால் அவங்களும் வந்து இதே மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தினா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன காரணம்னா, இந்த விஷயத்தில் போட்டி வரணும். வந்ததுன்னா மொத்தத்தில் யார் ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது பிரச்சனையே இல்லை, தமிழ் வளருது, தமிழோடு போட்டி, அப்போ எல்லாருமே ஜெயிச்சிருவோம். அதான் அந்த வகையில் நம்ம இந்த தமிழ் சேனலில் வந்து இந்த வருஷம் நான் பண்ண ஒரு வேலை என்னென்னா, எதுவுமே செய்யலை. அதாவது போட்டி நடத்துகிறப்ப உள்ளே வரலைங்கிறது கூட பரவாயில்ல. நான் முதல்ல சொன்ன மாதிரி பல்லவி ஒரு தடவை என்னை கூப்பிட்டுச்சு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இன்றைக்கி போட்டி இருக்குது சார், வந்துருங்க சார் அப்படின்ச்சு. ஆனால் அன்றைக்குமே போக முடியலை. சரி, அப்போது மொத்தத்தில் இந்த வருஷம் நான் சேனலுக்குள்ளேயே பெருசாக எதுவும் பேசவும் இல்லை. அதே மாதிரி இந்த போட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணலை, எதுவும் பண்ணலை. வழக்கம் போல் எப்பயுமே எம்ஜிகே ஆர்கனைஸ் பண்ணுவார். அவர் பாட்டுக்கு ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம நிர்வாக டீம் இருந்தது. அந்த டீம் வந்து அதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் எனக்கு தகவல் மட்டும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் வரையில் என்ன ஆகிடுச்சுன்னா, என்னை காண்டாக்ட் பண்ண முடியலை. அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல இது பெருமையாக சொல்கிறதில்ல, கொஞ்சம் கஷ்டந்தான், மன கஷ்டந்தான், இருந்தாலும் சொல்கிறேன். காண்டாக்ட் பண்ண முடியலன்னு என் வீட்டுக்காரம்மாவை பிஏவை போட்டாங்க, வாழ்க்கை துணைவியாரை. நீங்கள் அதில் அப்ரூவல் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்ரூவல் கேட்பாங்க. எனக்கு நான் காலையில் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன்னு அப்படியே விட்டுறது. அந்த அப்ரூவலும் அவங்களே கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி, இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் வாங்கிட்டு போன பை, அந்த இதில் நோட்டு புக்கு, இந்த மொமெண்டம், இது மாதிரியான இந்த ஷீல்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீமாக தான் ரெடி பண்ணாங்க. இதில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்லை. ஆனால் முன்னால் வந்து என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. எது, நீ வந்து நில்லு அப்படின்ற மாதிரி. அதுலேயும் இந்த ஸ்டாம்பில், ரப்பர் ஸ்டாம்பில் போடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு மேலே மாட்டி விட்ருக்காங்க. அப்போது என்னென்னா, முன்னால் ஒருத்தர் இருக்கணும், இருந்தால் போதும், நாங்கள் மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி ஒரு நம்ம தமிழ் டீம், நம்ம நிர்வாக குழு பண்ணது வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, மனசு நிறைஞ்சு வச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான ஒரு நினைவு. என்னென்னா, அவங்கவுங்க வேலையை பிரித்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு டைமும் பண்ணுறாங்க, அதை பக்கத்தில் இருந்து பார்ப்பேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா எந்த கான்ட்ரிபியூஷனும் இல்லாமல் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருந்தது. இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, அதாவது நம்ம ஃபங்க்ஷனில் சரிபாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உணவு, ஒரு பாதி வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சரிபாதி வந்து உணவு. அந்த உணவு அப்படிங்கிற அந்த ஒரு இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணதுங்கிறது ஒன்றும் இல்லை. ரவி சாரை கூப்பிட்டு, இந்த மாதிரி இத்தனாம் தேதி ஃபங்க்ஷன் சார், இப்போ ஆரம்பித்து இப்போ முடியுது சார், இவ்வளோதான் சொன்னது. அதுக்கப்புறம் ஜூம் மீட்டிங்கில் அவர் பேசினார் பாருங்க, இத்தனை மணிக்கு இது தரோம், சாப்பாட்டில் என்னென்னது, டிஃபனில் என்னது, அவர் பாட்டுக்கு வரிசையாக சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் சொல்வது யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. வாயில் பேசுகிறது எல்லாம் பேசிட்டு போயிடலாம், ஆனால் அதை செயல்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த செயல்பாடு. அதில் போன தடவை மீட்டிங் நடந்தப்போ கூட நம்ம நிர்வாகிகளுக்குள்ளே லேசாக ஃபயர் ஆச்சு, ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஆனதுனால. இந்த டைம் அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் பார்த்தா, அங்கே உள்ளே சாப்பிட்ற இடத்துக்கு போகும்போது நம்ம நிர்வாகிகள் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது, ஏன்னா எல்லோரும் கலந்து பண்ணுறோம் பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் வந்து, இந்த டைமில் தான் வந்து டோக்கன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ போய் நானுமே டோக்கன் வாங்கிக்கிட்டு தான் போனேன்.
டோக்கன் வாங்கிட்டு வரிசையில் போய் நின்று போயிட்டேன். அங்கே போகல தான் நம்ம நிர்வாகியில் ஒரு நண்பர் வந்து போயிருக்காங்க. இத்தனைக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நிறையா பண்ணியிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் போனப்பயே நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் எனக்கு ஒரு வேளை சங்கடப்பட்டாரோ அப்படின்னு ஒரு சங்கடம் வந்துருச்சு. ஆனால் மேடைக்கு வரையில் சார் அப்படி இல்லை சார், தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு. இட்ஸ் ஆல் ரைட், அப்படி இல்லை, அது ரூல்ஸ்னால் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அப்படின்னாரு. நல்ல வேளை நானும் டோக்கன் வாங்கிட்டு தான் வந்தேன், அதனால் நானும் ரூல்ஸ் படியே வந்துட்டேன். ஸோ பிரச்சனையே இல்லை. ரூல்ஸ்னால் எல்லாத்துக்கும் ரூல்ஸ்னார்ல, அப்போ நம்மளும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்ல. நானும் ஃபாலோ பண்ணிட்டேன். இப்போ இதில் பாருங்கள், இதில் பெருசாக யாருமே அது எப்படி என்னையும் இது வாங்கிட்டு வர சொல்லலாம், டோக்கன் வாங்கிட்டு, அதெல்லாம் கேட்கவே இல்லை. அதே மாதிரி உணவை பற்றி நான் சொல்லவே வேண்டியதில்லை, எப்படி இருந்தது என்ன விவரம் அப்படிங்கிறது. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. என்ன சாப்பிட்டதும் கொஞ்சம் நேரம் தூங்க விட்டுருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் நல்ல தூக்கம் வந்துடும், ஏன்னா நான் வெயிட்டாக சாப்பிட்டேன் நான். அப்புறம் கடைசியில் போய் தூங்கிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு குளியலை போட்டு வந்து நின்னேன். அப்படி நின்றுமே ரொம்ப டயர்டாகி போனேன். இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த தமிழ் விழாவில் பரிசு கொடுக்கறதுன்னு ஆரம்பித்தா நம்ம மட்டும் கொடுத்துட்டே இருக்கோம் இல்லையா, ஒரு டயத்துக்கு மேலே நின்றுட்டே இருக்கோம்ல. நம்மளே இவ்வளோ நேரம் நிற்கிறோம்னா இந்த பந்தி வழங்கினவங்கலாம் யோசிச்சு பாருங்கள். அவங்கெல்லாம் இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் ஓடிக்கிட்டே இருந்திருப்பாங்க கையில் வெயிட்டை தூக்கிட்டு. அவங்களுக்கும் அந்த டயர்ட்னஸ்ஸு, கால் வலி கை வலி எல்லாம் தானே இருக்கும், ஷோல்டர்லாம் வலிக்கும். அதுவும் சிலர்லாம் வந்து இந்த விருந்து பரிமாறுறதுங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அதாவது எல்லாம் தெரிஞ்சவங்க தான் விருந்து பரிமாற முடியும், எல்லாராலையும் பண்ண முடியாது. நீங்கள் சாதம் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், போதும்னு சொல்லுவாங்க சிலர். சிலர் எதுவுமே பேச மாட்டேன், பேசாமல் உட்காந்துருப்பான். நம்ம கொஞ்சோன்னு வைப்போம், அப்புறம் ஒருவேளை நிறையா சாப்பிடும், மறுபடியும் வைப்போம், அப்பயும் வேணாம்னு சொல்ல மாட்டேன், மறுபடியும் வைப்போம். வச்சதுக்கப்புறம் இவ்வளோ தான் சாப்பிடுவோம்மா, இவ்வளவும் சாப்பிட்றது ஐயா அப்படின்வான். அப்போ வைக்கிறப்ப போதும்னா தீர்ந்து வச்சு அதோட நிறுத்திட போகிறான். ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க, அதுக்கு ஒரு கோவம்லாம் வந்துடும். ஸோ நம்ம இந்த பந்தி வைக்கிறவங்களுக்கு ரொம்ப பொறுமை அவசியம். சிலர்லாம் வந்து சோறை வச்சு அப்படியே டேமு கட்டி வச்சுருப்பான், உள்ளே வந்து காவேரி வாட்டர் மாதிரி ஊற்றி வை, பருப்பை ஊற்றி வை, குழம்பை ஊற்றி வை, அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுக்கிறன்ற மாதிரி. ஸோ இது மாதிரி பலதரப்பட்ட மனிதர்கள். இந்த வெளியில எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சுன்னா சாப்பிடல, ஆமாம் மாப்பிள்ள போய் சாப்பிட்டு தான் வரணும், நான் போய் சாப்பிட்டு வந்துடட்டுமா அப்படின்னு ரிலாக்ஸாக பேசிட்டு போவாங்க. ஆனால் ஹோட்டலில் போய் உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தீயாக பறப்பான். எப்படி என்னங்க சாப்பிட்றீங்க, சாப்பாடு சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சியா அப்படிமா, 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும், 1/2 மணி நேரம் ஆச்சியா எங்கேயா வந்தது அப்படின்ற மாதிரி அந்த டென்ஷனாக பேசுவாங்க. அந்த இடத்துல பொறுமை யாருக்குமே இருக்காது. அப்போ அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த பொறுமை இருக்கணும். அந்த வகையில் வந்து நம்ம இதில் ஒர்க் பண்ணவங்க, நம்ம பிள்ளைய தான் எல்லோரும் ஒர்க் பண்ணாங்க. நான் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேரையே சொல்லணும். அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா பிரமாதமாக அந்த பந்தியை வந்து எழுப்பி விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கொடுத்த அறுசுவை உணவு, அது இல்லாமல் நேரத்துக்கு கொடுத்த டீ, அதாவது காலத்தினால் செய்த உதவி சிறிதெனும் ஞாலத்தின் மான பெரிது அப்படின்றாங்க. திருக்குறள் அப்படி ஒன்று உண்டு, சின்ன குறள் தான். காலத்தினால் செய்த உதவி சிறிதெனும் அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் டீ கொண்டு வந்து இப்போ ஸ்டேஜில் கொடுத்தாங்க. நிஜமாலுமே சொல்கிறேன், காலத்தினால் செய்த உதவி அது. அப்போது அப்பேற்பட்ட அந்த டயத்துக்கு வந்து அந்த உதவி செய்கிறதுங்கிறது, அந்த டைம் பார்த்து பரிமாறினதுங்கிறது, மொத்தத்தில் ரவி சாருடைய டீமுக்கு நம்ம எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து பலத்த ஒரு கரகோஷம் கொடுத்துருவோம். எல்லாருமே நல்லா சாப்பிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நிறையா கை தட்டியிருக்கீங்க. பசிப்பினி என்னும் பாவியது தீர்த்தோர் இசைச்சொல் அளவை கென்னா நிமிராது ஆற்றுனர் கழிப்போர் அறவிலை பகர்வோர் மேற்றை யுனையில் மெய்ஞல ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் எழுதுறாரு. சோறு கொடுத்தவன் வந்து உசுறு கொடுத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வகையில் அவர் வந்து அந்த பார்ட்டை வந்து அவர் முழுமையாக எடுத்து பார்த்துக்கிட்டார். இந்த ப்ரோக்ராமினுடைய வெற்றியினுடைய 50% அவருக்கு தான் போகும். பாக்கி இருக்க 50% வந்து நம்ம நிர்வாக குழு. இந்த நிர்வாக குழு நேற்று நைட்டே வந்துட்டாங்க. வந்து அவங்க பம்பரமாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வாட்டுக்கு. இன்னும் சொல்லணுன்னா இத்தனை பொருட்களையும், இவ்வளவு பொருட்கள் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அத்தனையும் கடையில் போய் வாங்கி கலெக்ட் பண்ணி அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்து அதை திருப்பியும் வந்து வண்டியில் ஏற்றி இங்கே கொண்டு வந்து இறக்கி, இங்கே யாருமே இல்லை, அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அருணாஜோதி அவங்க மேடம் தான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே இறக்குனாங்க எல்லாத்தையும். இவங்க வந்து இது மாதிரி முதல்ல வருவாங்க, தனியாக இருப்பாங்கன்ட்டு நான் சீக்கிரம் வரேன்னு சொல்லிவிட்டு நான் லேட்டாக வந்தேன். நான் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்தேன், பின்னால் தான் வர முடிஞ்சது. அந்த மாதிரி வந்து சேர்ந்தேன். அப்போது அவங்க வந்து அந்த அதை இதை பண்ணது. இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி நடக்குதுன்னா, நம்ம இன்றைக்கி உட்காந்துருக்கோம்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், 6 மாதத்துக்கு முன்னாலேருந்தே நடத்திக்கிட்டு இருக்கோம். மார்கழி மாதமே ஆரம்பிச்சிட்டோம்ல, கோலப்போட்டியிலேருந்து ஆரம்பிச்சிட்டோம்ல. அப்போ இது என்ன, மார்கழியிலேருந்து இப்போ சித்திரை வரைக்கும் வந்துட்டோம். அப்போது எவ்வளோ நாள் நடத்தியிருக்கோம் பாருங்கள். இந்த போட்டி எவ்வளோ டெடிக்கேட்டடாக நடத்தியிருக்காங்க பாருங்கள்.
ஸோ அந்த வகையில் நம்மளுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய அதுலேயும் குடும்ப நிர்வாகின்னு சொல்லலாம், புனிதாவையும் சக்தி கணேசனையும் சொல்லலாம். என்ன காரணம், இந்த பிள்ளை வந்து தமிழில் இருக்குது, அவர் வந்து சிஆரில் இருக்கார். 2 பேருமே பயங்கர பிஸி. அப்போ 2 நிர்வாகிகள் கொண்ட ஒரு குடும்பம் அது. அதே மாதிரி கீதா இந்த பக்கம், அங்கிட்ட ரத்னவேல், அதுவும் 2 நிர்வாகிகள் கொண்ட குடும்பம். இப்படி இப்போ தான் வந்து முதல்ல 1 வந்தது, இப்போ 2 இருக்குது. நான் அடுத்து மொத்தமாக குடும்பமாகவே நிர்வாகிகள் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு நிர்வாகிகளும் பண்ண அந்த கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப பிரமாதம். ராப்பகலாக பாடுபட்டிருக்காங்க அதுக்காக. அது இல்லாமல் இந்த சர்டிஃபிகேட் ரெடி பண்ணதுங்கிறது, இன்னும் மொமெண்டம்லாம் ரெடி பண்ணது, இதை கொடுக்கலாங்கிற டெசிஷன் எடுத்தது. சார் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் அதை வந்து 100 தடவை சரி பண்ணணும், ஒரு 50-100 ஃபோன் கால் பண்ணணும், அப்போ தான் அதெல்லாமே கரெக்ட் ஆகும். அது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம சரி பண்ணியிருக்கோம். சரி பண்ணி இந்த ப்ரோக்ராமை வெற்றிகரமாக நடத்தி நம்மளை நோக்கி வந்த அத்தனை குழந்தைகளையும் அத்தனை பெற்றோர்களையும் சந்தோஷமாக அனுப்பிச்சி வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறது நம்ம டீம் தான் இருக்கிறோம், பெரும்பாலும் நம்ம டீம் தான் இருக்கும். அத்தனை பேரையும் சந்தோஷமாக அனுப்பிச்சி வச்ச அந்த நம்மளுடைய திறமைக்கு நம்மளே ஒரு அப்ளாஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் உண்மை. ஏன்னா நமக்கு நாமே யாராவது பாராட்டுறாங்களான்னு பார்க்கணும், இல்லாட்டினா நம்மளே பாராட்டிடணும், அவ்வளோதான். அந்த வகையில் வந்து இந்த மீட்டிங், இந்த இப்போ தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் ஒரு பழக்கம் உண்டு. ஒருத்தன் இட்லி கடை போட்டு பணக்காரனானா ஏத்தாப்பில் இன்னொருத்தன் இட்லி கடை தான் போடுவான், பணியார கடை போட மாட்டான். ஒருத்தன் புட்டு கடை போட்டு பணக்காரனானா ஏத்தாப்பில் இருக்கவன் புட்டு கடை தான் போடுவான். அது மாதிரி இங்கே நம்ம தமிழ் விழா 3 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கோம் சார். ஏத்தாப்பில் யாரும் கடையே போட மாட்டுறாங்க சார். போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லையா? அப்போது பாருங்கள், அதாவது ஒரு அம்மா வந்து இங்கே நின்று பேசுனாங்க. இது தமிழில் முப்பால் கேட்கல அவர் ஐயா தடுமாறினார் பார்த்தீங்களா? உண்மையிலேயே எனக்கு நான் சொன்ன மாதிரி பதஷ்டம் ஆயிடுச்சு. அதே மாதிரி குரலில் கேட்டாங்க பாருங்கள், அதாவது தாயின்னு முடிகிறது, தந்தைன்னு முடிகிற குரல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நிதானமாக கேட்கக்கூடிய விஷயம். இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, தமிழுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது பத்தாது. நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுங்கிறத விட என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணிகிட்டு இருக்கிறது பத்தாதுன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நம்ம வந்து விடாமல் ஆட்டி நிமித்திக்கிட்டு இருந்தோம். எது ஜூம் மீட்டிங் ஆகட்டும் அல்லது லைவ் ஆகட்டும், அந்த கந்தர் அலங்காரமும் கந்தர் அனுபூதியும் பண்ணப்போ கந்தர் அனுபூதி கூட பாதியில் நிற்கிது. கந்தர் அலங்காரமும் கந்தர் அனுபூதியும் ஆரம்பித்தப்ப அதுலேயும் குறிப்பாக கந்தர் அலங்காரங்கிறது எனக்கு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. 107 நாளாக என்னமோ நடந்தது. முடிக்கிற அன்னைக்கு எனக்கு கண்ணு கலங்கிருச்சு, ஏன்னா முடிச்சிருவோம்ல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் பெரிய புராணத்தில் வந்து நம்ம இதை எடுத்தேன், நம்ம சிறுதொண்டர் புராணம். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், ஆளாற்றின் கண்ணிடத்து அப்ப வல்லேன் அல்லேன், இனி நான் சென்று ஆழாவது எப்படியோ திரு காலத்தி அப்ப இருக்கேன்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி சிறுதொண்ட நாயனாருடைய புராணத்தை வந்து நம்ம ஒரு நாள் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து பெரிய புராணத்தில் ஒரு நாயன்மாராக பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிங்க, பெரிய புராணத்தை எடுத்து விரித்து வச்சோம்னா ஒரே ஒரு பாடல் பாடுறோம்னு படித்து பார்க்குறோம்னு வைங்களேன், மொதல் 2 வரி படிக்கலையே அங்கேயே லாக் ஆகிடுறோம். அதுக்கப்புறம் அதை தாண்டியே போக முடியலை. அதுக்கு என்ன காரணம்? பெரிய புராணத்தில் எப்படி இருக்கா, அடுத்து இன்னொன்றில் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ் செய்யுள்ள இது எப்படி வருது, இலக்கணத்தில் எப்படி வருது, இப்படியுமே சிந்தனை போய் அதை முடிக்கவே முடியலை, நோட்ஸ் எடுத்து முடிக்க முடியலை. நானும் எடுத்து பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜில் சரி இருக்கட்டும், கொஞ்சம் கேப் விட்டாவது பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ தான் இப்போ நேற்று கூட அருணாஜோதி மேடம் சொன்னாங்க, நான் எப்போ வந்து ஒரு தவறுனால டக்குன்னு இடித்துரைக்கக்கூடியவங்க, அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சேனலுக்கு வரவே இல்லை அப்படின்னு. நான் அதான் சொன்னேன், நம்ம ஷெல்ஃபில் பெரிய புராணம் வாசல் முன்னாடியே இருக்குது, வாசலில் உள்ளே நுழைஞ்சதுமே அந்த ஷெல்ஃபில் முன்னாடி பெரிய புராணம் இருக்கும், 3 பார்ட்டு. இந்த பெரிய புராணத்தை பார்க்குறப்பெல்லாம் நம்ம அதை பேசணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. எப்பெல்லாம் உள்ள வீட்டுக்குள்ளே நுழையிறோமோ அப்போல்லாம் பார்க்குறப்பெல்லாம் இருக்குது. ஆனால் அதை பேசுகிறதுக்கு எடுத்து பேசுகிறதுக்கு இந்த மாதிரி டைம் அமையாமல் இருக்குது. அதுக்கு நான் என்ன நினச்சிட்டேன், இறையருள் என்னைக்கு சித்திக்குதோ அன்றைக்கி தான் நம்ம எடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அநேகமாக இன்றைக்கி சித்திச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வந்து நம்ம வந்து பெரிய புராணத்தை எடுத்தாளணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் என்கிட்ட மனசில் நிறையா இருக்குது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு தெரிஞ்ச கந்த புராணம் அல்லது எனக்கு தெரிஞ்ச கந்தர் அலங்காரம் அப்படிங்கிற ஸ்டைலில் நமக்கு தெரிஞ்ச பெரிய புராணத்தையாவது பேசிடுவோம் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம். இது இல்லாமல் திருக்குறளை பற்றி முழுசாக பேசுகிறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது பேசவே முடியாது யாராலையும் முழுசாக. ஏன்னா ஒரே ஒரு குறளை எங்கள் தமிழ் வாத்தியார் 45 நிமிஷம் நடத்துவார். ஒரு பீரியடு ஃபுல்லாக ஒரு குறள் தான் நடத்துவார். அப்போது அது மாதிரி பேசுகிறதுக்கு வந்து இப்போ ஆள் இல்லை. நடராஜன்னு சொல்லி அவர் பேர், தமிழ் வாத்தியார். இப்போ வந்து அதே திருக்குறளை
மீண்டும் நம்ம தமிழ் சேனலில் எடுக்கிறேன்னு சொல்லி சதீஷ்குமார் இன்றைக்கி சொல்லியிருக்காரு. தமிழ் விழா அன்றைக்கே சொல்லியிருக்காரு. வாரத்தில் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி ரெகுலராக அவர் வந்து அந்த திருக்குறள் வகுப்பு எடுக்கட்டும். அந்த வகுப்பில் நம்ம எல்லாருமே கலந்துக்கிடுவோம். அதே மாதிரி நானும் வந்து பெரிய புராணம் வந்து வாரத்தில் ஒரு நாள் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ பெரிய புராணத்தையும் திருக்குறளையும் ஒரு சேர கொண்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜோதிடம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த தமிழ் அப்படிங்கிறதுல நம்ம சேனலை முன்னுக்கு கொண்டு வர்றதுங்கிறது வந்து, அதாவது சேனல் பேரை கொண்டு வர்றதை நான் சொல்லலை, அது வேண்டியதில்லை. அது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது, அதை விட்டுறலாம். நம்ம வந்து தமிழை கொண்டு வரணும். செங்கல்வராய பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இல்லைன்னா நமக்கு திருப்புகளே கிடச்சிருக்காது. திருப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் ஒரு ஒரு ஊராக தேடி போய் ஓலைச்சுவடியெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்து அதில் சண்டைக்கு வந்தவன்லாம் உண்டு. அவங்ககிட்ட எல்லாம் கெஞ்சி கெதிரியெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை வந்து பதிப்பிச்சவர்னு எடுத்துக்கிட்டால் செங்கல்வராய பிள்ளை. அவர் இல்லைன்னா நமக்கு வந்து திருப்புகழ்ங்கிற ஒரு இலக்கியமே இல்லை. திருப்புகளுக்கு என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, திருப்புகளை இன்னொருத்தன் பாடவே முடியாது. இப்போ என்சீர் கலிநடிலடி ஆசிரியர் தான் சந்தப்பா, விருத்தப்பா, வெண்பா, இது மாதிரி ஏதாவது ஒரு பாலை பாடுங்கப்பா அப்படின்னா பாடிடுவாங்க இப்போ இருக்கிறவங்க. ஆனால் அருணகிரிநாதருடைய சந்தத்தில் பாடு அப்படின்னா பாட தெரியாது, பாட முடியாது, யாருமே கிடையாது. இப்போ அப்பேற்பட்ட இலக்கியத்தை கொடுத்தவன் வந்து நமக்கு தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தவர் செங்கல்வராய பிள்ளை. இன்றைக்கி எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? தமிழ் அறிஞர் அப்படின்னு நம்ம எத்தனையோ பேரை சொல்கிறோம், இன்றைக்கி சொல்கிறோம். ஆனால் அரசியலுக்காக தமிழ் அறிஞர்கள் எத்தனையோ வர்றாங்க, எத்தனையோ பேரை நமக்கு அடையாளம் காமிக்கிறாங்க, காமிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் செங்கல்வராய பிள்ளைங்கிற அந்த ஒரு பேர் இல்லைன்னா இன்றைக்கி வந்து நமக்கு திருப்புகள் இல்லை. அது மாதிரி சேனல்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சேனல் வளர்கிறதுங்கிறது வேறு. ஆனால் நம்ம அந்த எதை வளர்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? தமிழை வளர்க்குறோம். ஒரு யூடியூப் சேனலை வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம பல முறைகளில் பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து சேனலை நெகட்டிவாக யூஸ் பண்ணி அதனால் பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க எத்தனையோ இருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம எந்த அளவுக்கு அதை பாசிட்டிவாக கொண்டு போக போகிறோம். சார், அதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், நம்ம எல்லோரும் ஒரு டீமாக இருக்கோம் இல்லையா? இன்றைக்கி பாருங்கள், நம்ம இளங்கோ சார் வந்திருக்கார் நாகர்கோயிலேருந்து. அவர் ஒவ்வொரு தடவையும் போயிருக்கல என்ன நாகர்கோயில் வாங்க நாகர்கோயில் வாங்கன்னு சொல்லுவார். நான் இப்போ ரீசெண்டாக நாகர்கோயில் போயிருந்தேன், நாகராஜா கோயிலுக்கு போயிருந்தேன். போய் சாமி கும்பிட்றப்ப நிஜமாலுமே சொல்கிறேன், சாமி கும்பிட்டு வர வரைக்கும் சார் இது ஞாபகமே எனக்கு இல்லை, மறந்துட்டேன். கன்னியாகுமரியில் போய் ரூம் போட்டு தங்கியாச்சு சூரிய உதயத்துக்கு. அப்போவும் ஞாபகத்துக்கு வரல. அதுக்கப்புறம் இவர் ஃபோனில் பேசுகிறாரு, அப்போ தான் பலார்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இதே மாதிரி தென்காசிக்கு நான் பலமுறை போயிருக்கேன். தோரணமலை முருகன் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இவர் நம்ம செந்தூர் பாண்டி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த டைமே அமையலை பார்த்துக்குங்க. ஆனால் இன்றைக்கி அவர் சொல்கிறார், இளஞ்சி முருகன் கோயிலும் பண்பொழி முருகன் கோயிலும் மலைக்கோயில் திருமலை குமரன் போயிருக்கீங்களான்னு கேட்டார். நான் போயிருக்கேன் சார். அந்த கோயிலுக்கு முறை செய்கிறவங்களே நாங்கள் தான் சார் செய்கிறோம் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் எப்போ குற்றாலம் பக்கம் போனாலும் மேக்ஸிமம் 99%, ஏன்னா 10%லாம் சொல்ல முடியாது, இளஞ்சி முருகன் கோயிலுக்கோ அல்லது பண்பொழி திருமலை குமரன் கோயிலுக்கோ போயிட்டு தான் வருவேன். நீங்கள் வாய்ப்பு கிடைக்கல, ஒரு முறை வந்து திருமலை குமரனை வந்து போய் பாருங்கள். அதுவும் குற்றால சீசனில் போய் பார்க்கணும். அடாடாடாடா, அதாவது இமயமலையில் ஏறி போய் பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த மழைக்கும் அதுக்கும் காற்றுக்கும் அப்படி ஒரு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்போ நமக்கு ஒரு வேலை அப்படின்னா திருநெல்வேலியில் எனக்கு அல்வா வேணும்னு வைங்களேன், ஐயா அந்த மாதிரி நம்ம நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, எனக்கு ஒரு கிலோ அல்வா வாங்கி அனுப்புங்கன்னா வந்து சேர்ந்துடும் இல்லையா? அதே மாதிரி ஒன்றும் இல்லை, கொடுமுடி கோயிலுக்கு நான் எத்தனையோ முறை போயிருக்கேன். வெளியில் நின்று தான் சாமி கும்பிட முடியும். மிஞ்சி போனால் டிக்கெட் எடுத்துகிட்டு கும்பிட்டோம்னாக்க தீபாராதனை காமிச்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க. நம்ம சதீஷ் வந்து நம்ம டீமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னை கொண்டு போய் மகுடேஸ்வரர் முன்னாலேயே மணிக்கணக்காக உட்காரவே வச்சுட்டாப்புல. யோசிச்சு பாருங்கள், நான் நினச்சி கூட பார்க்கல. நான் எங்கள் அக்கா கையை பிடிச்சிட்டு மாமா கையை பிடிச்சிட்டு அந்த கோயிலை சுற்றி வந்திருக்கேன், அவ்வளோதான். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு தரிசனம் கிடச்சிது. இப்போ இது மாதிரி நம்ம ஒருத்தரை பழகி வைக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், பல விதத்துலேயும் அவங்க வந்து நமக்கு இந்த பேனா நண்பர்கள்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இப்போ வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நம்ம வந்து ஒரு ஹெல்ப் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம சக்தி கணேசன் இருக்காப்புல, சக்தி கணேசன் வந்து சிஆரை பார்த்துக்கிறாரு. இந்த பிள்ளை வந்து புனிதா வந்து தமிழ் நிர்வாகிகள் இருக்குது. அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது இட்டதுனா கூட உடனே ஒரு ஃபோனை போட்டு சார் இப்படி இருக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, நான் எங்கே இருக்கேன், அவங்க எங்கே இருக்காங்க, சென்னையிலேருந்து எத்தனை பேர். ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைக்க, அதாவது
சொந்த பந்தம் இல்லாமல் பிழைச்சிடலாம், நட்பு இல்லாமல் பிழைக்கவே முடியாது. ஸோ அந்த வகையில் நட்பு அப்படிங்கிறது நமக்கு உருவாக்கி கொடுத்தது இந்த தமிழ் உருவாக்கி கொடுத்துச்சு சார். அதே மாதிரி நான் வந்து ஜோசியருங்கிற அடையாளத்தில் உலகம் பூரா தெரிஞ்சிருப்பேன். நான் இதை பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. உலகத்தில் பல நாடுகளில் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆனால் ஜோசியத்தில் தெரிஞ்சதுங்கிறத விட தமிழில் தெரிஞ்சது தான் சரியாக தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். என்ன காரணம் தெரியுமா? நான் ஜோசியத்துலேயும் தமிழ் பாட்டு தான் பாடுறேன், சரியா? ஜோசியத்தை இங்கிலீஷில் சொல்லலை. அதே மாதிரி ஜோசியத்தை வந்து நான் பேச்சு வழக்கில் பேசலை இல்லையா? அதை இதில் தான் கொண்டுட்டு போகிறோம், எது இலக்கியத்திலேயே கொண்டுட்டு போகிறோம். அப்போ தான் நம்ம தனிப்பட்டு நிற்கிறோம். அப்போ தமிழால் நான் அடையாளப்படுத்தப்பட்டேன் இல்லையா? அது மாதிரி நம்ம எல்லாருமே தமிழால் அடையாளப்படுத்தப்படுவோம் நிச்சயமாக இந்த மாதிரியான தமிழ் விழாக்களில். ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல. சார் வந்து கேட்டேன், ஏற்கனவே 1 மணி நேரம் தான் லேட்டாக போய்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்னாரு. 5:30 மணிக்கு ஃபங்க்ஷனை முடிக்கிறதா பிளான் பண்ணியிருந்தோம். இப்போவே மணி 6 ஆச்சு. பருவத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்போயுமே நம்ம விழாலாம் பார்த்திங்கன்னா காலையில் தமிழ்தாய் வாழ்த்தில் ஆரம்பித்து நாட்டுப்பண்ணில் முடியும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸு. அதை வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம் எத்தனையோ ஃபங்க்ஷனில். அதனால் இந்த ஃபங்க்ஷன்லேயும் நம்ம நிறைய டைம் எடுத்துக்க வேண்டாம். இது சம்மந்தமாக, இந்த ஃபங்க்ஷன் சம்மந்தமாக நம்ம எல்லாருடைய கருத்துக்களும் வேணும், எல்லாரும் பேசணும். அதுக்கு வந்து என்னது எல்லாரும் பேசணுமான்னு அதிர்ச்சி ஆயிடாதீங்க, அப்படி இல்லை. நம்ம அதுக்கு ஒரு ஜூம் மீட் போட்டுக்கிடுவோம். அந்த ஜூம் மீட்டில் எல்லாருமே பேசணும், அவங்கவுங்களுடைய கருத்தை சொல்லணும். அப்புறம் எப்படி 2 மணி வரைக்கும் பேசுகிறது? அதனால் வெற்றி விழா மாநாடு மாதிரி வெற்றி ஜூம் மீட்டிங் ஒன்று வச்சுருவோம். தமிழ் விழாக்கு அப்புறம் 1 வாரம் விட்டுருவோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் வச்சுட்டோம்னா எல்லாரும் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறதுக்கு இன்னும் இதை எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம். ஏன்னா ஆளாளுக்கு நமக்கு தெரிஞ்ச ஐடியாவை வச்சு நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். நீங்களும் வெளியில் கேட்டதை வச்சு இப்படி பண்ணலாம். ஏன்னா வீரராஜன் வந்து இந்த தடவை ஒரு ஐடியா சொன்னார். அதாவது நிறையா போட்டிகள்லாம் பண்ணுறது இல்லாமல் லேர்னிங் மாதிரி அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலது சொன்னார். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஏகப்பட்ட பேர் கம்பு சுற்றிக்கிருக்கான் நம்மால். அப்போ அடுத்த தடவை தமிழ் விழான்னு வைக்கிறதுக்கு பதிலாக வீர விழான்னு வச்சிடலாம் போல இருக்குது. அப்படி இருக்குது, அத்தனை பேர் கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பரதநாட்டியம் ஆகட்டும், வெஸ்டர்ன் டான்ஸ் ஆகட்டும், அதுலேயும் ஒரு பிள்ளை ஆடினா பாருங்க, அடேங்கப்பா பயங்கர ஸ்பீடு. அப்போது இது மாதிரியான நிறைய பேரை நமக்கு அறிமுகம் கிடச்சிது. நம்ம போன தமிழ் விழா நடந்தப்போ என்ன ஒன்றும் பெரிய பெரிய ஜோசியரெல்லாம் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசணும் இல்லையா? இது எப்படின்னா நமக்கு என்ன தெரியுமோ அதை தானே நம்ம பண்ணுவோம். இப்போ வாத்தியார்கிட்ட போய் மழை எப்படி இருந்துச்சு அப்படின்னா அடி பிச்சிருச்சு அப்படிமா, ஒரு சலவை தொழிலாளிகிட்ட போய் கேட்டால் வெளுத்து வாங்கிருச்சு அப்படிம்பாங்கள்ல. அது மாதிரி ஜோசியர்கிட்ட வந்து ஃபங்க்ஷன் நடத்துகிறான்னா 4 ஜோசியரை கூப்பிட்டு உட்கார வச்சுருவான் இல்லையா? அந்த வேலையை தான் செஞ்சோம் நம்ம அந்த வருஷம். அப்போ நமக்கு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு தெரில ஆக்சுவலாக. 2வது வருஷத்தில் 3 நாளாக பண்ணோம். 3 போட்டி முப்பெரும் விழாவாக வச்சு 2 நாள் பண்ணோம். இப்போ 1 டே மேட்ச் வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் தான் அந்த ஃபங்க்ஷன் எப்படி கொண்டு போகணுங்கிறது ஃபைன் டியூன் ஆகிருக்குன்னு எனக்கு ஒரு எண்ணம். ஏன்னா அத்தனை பேர் கொடுத்து அவங்களுடைய தனித்திறமைகளை வந்து மேடையில் கொண்டு வந்து காமிக்கிறப்ப அது எப்படி இருக்கும்? ஒரு அம்மா வந்து நான் சொல்லலையா, அந்த பிள்ளை ஆட அந்த அம்மா சேரில் உட்காந்து ஆடிக்கிட்டே இருந்தது. அதை பார்த்துட்டு தான் அந்த வீடியோ எடுத்து நம்ம குரூப்பில் ஓட்டேன், உடனடியாக எல்லோரும் பார்க்கட்டும் அப்படின்ட்டு. அது மாதிரி நிறைய பேருடைய திறமைகளை நம்ம வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு கேட்வேவாக இருந்தோம்னா, வாசலாக இருந்தோம்னாலே போதும். அதுவே நம்ம பல பேருடைய வாழ்க்கையிலுடைய வெற்றிக்கு நம்ம அடிகோல்னாலே போதும். மீன் பிடிச்சி கொடுக்க வேண்டாம், மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தா போதும்னுவாங்க. அந்த வகையில் நம்ம வந்து இன்னும் நிறைய குழந்தைகள் பெரியவங்களுடைய திறமைகளையும் திறன்களையும் வெளிக்கொண்டு வர்ற ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக தான் நம்ம ஃப்யூச்சரில் இருப்போம் அப்படிங்கிறது இன்றைக்கி விழாவிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மேலும் இந்த விழா வந்து மிகச்சிறப்பாக நடக்கிறதுக்காக உறுதுணையாக இருந்த அத்தனை நிர்வாகிகளை அடுத்து நிற்கக்கூடிய நம்ம ஒலி அமைப்பகத்திலேருந்து, இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன்லேருந்து, இன்னும் சொல்லணுன்னா இந்த ஹால் ஓனர் அவருமே வந்து நமக்கு நிறையா சப்போர்ட் பண்ணார். ஸோ அத்தனை பேர்த்துக்கும் வந்து நம்ம குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் நம்ம ஃபங்க்ஷனில் வந்து இந்த வீடியோகிராஃபி பண்ணி கொடுக்குறதுங்கிறது வந்து ஞானராஜ் தான் பண்ணி கொடுத்துட்ருக்காப்புல. அவருடைய டீம் தான் வந்து இறங்குது. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நான் தனியாக சொல்ல வேண்டியதில்லை, பிரமாதமாக பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்மளுடைய ஃபோட்டோக்கள் எல்லாமே இங்கே எடுத்த அத்தனை ஃபோட்டோக்களுமே வந்து நம்ம சைட்டில் வந்துடும், அல்லது வந்து உங்களுக்கு லிங்க் வந்துடும். அந்த லிங்க் எடுத்து நீங்கள் அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் வந்து ஒரு சீக்கிரமே கொடுத்துர்லாம். அது எல்லாமே குரூப்பில் வந்துடும், ஜூம் மீட்டிங்லேயும் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ஸோ மொத்தத்தில் அந்த டீமுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். மொத்தத்தில் வந்து இந்த தமிழ் விழா
மிக இனிமையாக சந்தோஷமாக எந்தவித சங்கடமும் இல்லாமல் திருப்திகரமாக நம்ம போட்ட பிளான் படி ஒரே ஒரு இடத்துல மட்டும் மாறி, அதாவது டைமிங் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல மட்டும் அப்படி ஒரு ஜம்ப் ஆகி அப்படி போய் நின்றுருக்குது. ஸோ அடுத்த முறை இதுவும் சரி பண்ணப்படும். மீண்டும் நம்ம தமிழ் விழாவில் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்கள் மனசுக்கு தோணுன அத்தனை ஐடியாக்களையும் ரெடி பண்ணி வைங்க. நம்ம ஜூம் மீட்டிங்கில் சந்திக்கிறப்ப அதெல்லாம் பேசி அதை ரெடி பண்ணிக்கிடுவோம். எதை கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே பெரிய விளக்கமாக பேசுகிறேங்கிற பேரில் நான் பேசி நிறையா டயத்தை எடுக்க விரும்பலை. எல்லாருமே டயர்டாக இருக்கும். அதனால் இதுக்கு மேலே பேசினேன்னு வைங்களேன், எங்கள் வீட்டுக்காரம்மா முன்னால் உட்காந்து நம்பியார் மாதிரி ஆக்ஷன் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அப்படி கையை பிசைஞ்சிக்கிட்டே சிரிப்பாக இல்லையா, அது மாதிரி. இப்போ மைக் இருந்திருந்தால் சிரிக்கிற சவுண்டு இங்கே கேட்டிருந்துருக்கும். அதனால் அநேகமாக போதும்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம இன்னொரு தமிழ் விழாவில் சந்திக்கிறதுக்கு முன்னால் நிறைய ஜூம் மீட்டிங்கில் சந்திப்போம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் சேனல் குழுவில் இணைந்துள்ள எங்களுடன் பயணித்த அனைத்து போட்டியாளர்களுக்கும் நன்றி. சின்னராஜ் தமிழ் குழுவில் அனைத்து போட்டிகளையும் ஒருங்கிணைத்து போட்டிகளை நடத்தி அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நன்றி. ஒளி அமைப்பாளர்கள் மற்றும் நேற்றும் இன்றும் விழா பங்கேற்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உணவு மற்றும் சிற்றுண்டி சிறப்பாக ஏற்பாடு செய்து திரு ரவி ஐயா குழுமம் அவர்களுக்கும் நன்றி. மேலும் இந்த விழா சிறப்பாக அமைய உதவி செய்த தன்னார்வலர் குழுவினருக்கும் சிடிசி நிறுவனர் திரு திண்டுக்கல் சின்னராஜ் காந்திமதி அம்மையார் சார்பாகவும் மற்றும் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வரும் வருடங்களிலும் இவ்விழா சிறப்பாக அமைய அனைவரின் ஒத்துழைப்பையும் வேண்டி நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.